சிகரெட் பிடிச்சாக்க என்ன ஆகும் அப்படின்னா, அதில் வந்து போதைப் பொருள் சேர்த்துருப்பாங்க. சிகரெட்டில் வந்து மூலிகை சிகரெட்டுங்கிறது வேறு, அது இயற்கையான சிகரெட். அதில் வந்து குடிச்சிங்கன்னா யாரும் அதை அடிமைப்படுத்தாது. அது வந்து அது குடிக்கணுங்கிற அந்த ஆசையே வராது. அந்த அளவுக்கு அது மோசமாக இருக்கும். அதனால் வந்து மூலிகை சிகரெட்டுங்கிறது அதை குடிக்கலாம், தப்பு இல்லை. அது ஏதாவது குளிர்காலத்தில் உடம்பு வெப்பத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காக மூலிகை பொருட்கள், ஏதாவது துளசி அந்த மாதிரி மூலிகை பொருட்களை காய வச்சு, அந்த இலைகளை காய வச்சு அதை நுணுக்கி அந்த மாதிரி சிகரெட் மாதிரி ஒரு பெரிய இலைகளை வந்து காய வச்சு அதுக்குள்ளே அந்த மூலிகை இலை பொடிகளை வந்து நிரப்பி அதை வந்து ஒரு சிகரெட்டாக மாற்றி மூலிகை சிகரெட்டாக குடிக்கிறதுனால அது வந்து வெறும் புகை தான், அவ்வளோதான். அது வந்து ஒரு மூளையை பாதிக்கிற அளவுக்கு, ஒரு போதையை ஏற்படுத்துகிற அளவுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. இப்போ அது மாதிரி சிகரெட்டை குடிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி போதைப் பொருள் அடங்கிய சிகரெட் இருக்குல்ல, கடைகளில் விற்கிறது எல்லாமே அதில் வந்து நிக்கோட்டின், புகையிலை போன்ற போதைப் பொருட்கள் அதில் கண்டிப்பாக இருக்குது. விலை அதிகமாக அந்த போதைப் பொருள் அதில் சேர்த்துருப்பாங்க. அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி அந்த சிகரெட்டை தேடி ஓடுவாங்க. டெய்லி பிடிக்கணுங்கிற அந்த எண்ணம் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதுலேருந்து அவங்களால விடுபடவே முடியாது. நிறைய பேரால் அதில் விடுபட்டு விட்டார்கள் என்றால் அது மிகப்பெரிய வெற்றி. ஆரம்பிப்பது சுலபம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது விடுறது ரொம்ப கஷ்டம். அதற்கு வந்து ஒரு தெளிவான பதில் சொன்னால் தான் விடுபட முடியும். நீங்கள் அந்த அடிமைத்தனத்திற்கு பழகிவிட்டே இருந்தால் அப்போ இடையில விட்டுட்டு போக முடியாது. விட்டுட்டு போனால் தெளிவான காரணம் சொல்லி முறையாக அதுக்காக நிறைய கடினமாக பயிற்சி செய்தால்தான் அது போன்று அந்த சிகரெட்டுக்கு அடிமையானவர்கள் அந்த சிகரெட்டை விட முடியும். ஒரு மது அருந்துவதை விட மோசமானது இந்த சிகரெட் பிடிக்கிறது. அது ஒரு பயங்கரமான ஒரு போதை. அதனால் வந்து செயின் ஸ்மோக்கரெல்லாம் ஆகிட்டோம். அதனால் இந்த சிகரெட் பிடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, வாக்குவாதத்தில் ஈடுபட தோணும். சண்டை போடணுங்கிற எண்ணம் வரும். உறவு முறையே நமக்கு தேவையில்லை. அப்படிங்கும்போது தான் நம்ம அந்த வாக்குவாதங்களில் ஈடுபடுவதற்கு நம்ம முயற்சி செய்வோம். உறவு முறையே நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். இந்த போதைங்கிறது அது அப்படித்தான் அவர்களை வந்து மாற்றும். குடியாரம் ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு அந்த போதை அவர்களுக்கு உறவு முறை தனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மற்றவங்கள்ட்ட சண்டை போடுறது, வம்பு இழுக்கிறது, அந்த போதை அவர்களை அப்படி செய்ய தோன்றுகிறது. அது மாதிரி சிகரெட் பிடிச்சா கூட, சிகரெட் பிடிச்ச ஒரு 2 நாளைக்கு ஒரு சிகரெட் நீங்கள் பிடிக்கிறீங்க, அதோடு பிடிக்கல, ஆனால் 2 நாளைக்கு நீங்கள் மற்றவங்கள்ட்ட வம்பு இழுக்கிற மாதிரி உங்களுடைய அணுகுமுறைகள், உங்களுடைய பேச்சுகள், உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். வாக்குவாதங்களில் ஈடுபடுவீர்கள். உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு வேளை அந்த கொள்கையை வச்சுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட வாக்குவாதத்துலலாம் போகக்கூடாது. வாக்குவாதம் என்பது ஒரு சண்டை, வன்முறை, கருத்து வன்முறை, பேச்சு வன்முறை. அதனால் அதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா, உறவு முறை பாதிக்கப்படும். நட்பு முறை என்பது பாதிக்கப்படும். அதனால் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. அப்படின்னா வெறுமனே வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கான தூண்டுதல் உங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னா, இந்த சிகரெட் பிடிக்கிறதுலேருந்து வருது. அதனால் சிகரெட் பிடிக்கக்கூடாது. சிகரெட் பிடிப்பது என்பது உங்களை வாக்குவாதத்தில் ஈடுபட தூண்டும். வாக்குவாதத்தில் ஈடுபட வச்சு, சண்டை போட வச்சு, பேச்சு வன்முறையாக அது மாறி உறவு முறை என்பது உங்களுடைய நட்பு வட்டாரத்தை அது பாதிக்கும். நட்பு முறையை அது உங்களுக்கு இல்லாமல் செய்துவிடும். நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள். அதனால் உங்கள் வாழ்க்கை கடினமாகிவிடும். உங்களுக்கு நண்பர்கள் இல்லை, உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் உங்களை சுற்றி இல்லை, நண்பர்கள் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட நீங்கள் யார்கிட்ட உதவி கேட்க முடியாது. உங்கள்கிட்ட யாரும் உதவி கேட்க மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கை கடினமாகி மாறிவிடும். அதனால் அந்த மாதிரி அந்த வம்புழுக்கணும், சண்டை போடணுங்கிற உணர்வை அந்த சிகரெட் பிடிப்பவர்களுக்கு அது சிகரெட் மூலம் கிடைக்கிற அந்த போதை என்பது அவர்களுக்கு அது உருவாக்கி கொடுக்கிறது. அதனால் சிகரெட் பிடிக்கக்கூடாது. சிகரெட் பிடிக்கிறதுலேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை எப்படி விடுபடுறது? சரி, பிடிக்கக்கூடாது, எனக்கு தெரியுது, நிறைய பேத்துக்கு தெரியுது, தொடர்ச்சியாக சிகரெட் அவங்களுக்கு கூட தெரியும் சிகரெட்டை விடணும், ஆனால் அவங்களால விட முடியல. அப்படிங்கிறது தான் எப்படி விடுபடுறது அப்படிங்கிற அதற்காக ஆராய வேண்டும். அதனால் நிறைய பேர் ஓப்பனாகவே சிகரெட் பிடிப்பாங்க. அவங்களாம் ரொம்ப கஷ்டம். எல்லாருக்குமே தெரியும் அவர் சிகரெட் பிடிப்பாருன்ட்டு. ஆனால் சிலர் ரகசியமாக சிகரெட் பிடிப்பாங்க. ஏன்னா சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு அவருக்கு தெரியும். சிகரெட் பிடிக்கிறதுனால நம்முடைய மரியாதை நம்ம சுற்றத்தாரிடம் குறைந்து போகிறது. அதனால் சிகரெட்டை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பிடிக்கக்கூடாது, ரகசியமாக பிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க எக்காரணம் கொண்டு மற்றவங்க முன்னாடி அவங்களால சுதந்திரமாக சிகரெட் பிடிக்கவே முடியாது. அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு எது தீர்வு அப்படின்னா, அந்த சிகரெட்டிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் என்றால் பலருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். நான் சிகரெட் பிடிக்கிறேன் அப்படிங்கிறத அவர் பலருக்கும் தெரிகிற மாதிரி அவரே செஞ்சிடணும். அவரே தன்னை பற்றி போட்டு கொடுத்து விட வேண்டும் மற்றவர்களிடம். அப்போ தான்
அதன் மூலம் தனக்கு சேர வேண்டிய மரியாதை குறைகிறது அப்படின்னு அவர் உணரும்போது அந்த மரியாதை குறைவுக்கு காரணமாக இருக்கிறது அந்த சிகரெட்டை வந்து அவர் தூக்கி போட்டுருவார். அதன் பிறகு அவர் தொட மாட்டார். இந்த சிகரெட் வந்து அற்பமாக தோன்றும். மரியாதை நமக்கு ஏற்படுகிற மரியாதையை விட நமது மரியாதையை குறைக்கிற இந்த சிகரெட் வந்து அவ்வளோ பெரிதாக அவருக்கு தோன்றாது. அதனால் அதன் மூலம் இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு சிகிச்சை அணுகுமுறை. மற்றவரிடம் வந்து இவர் சிகரெட் பிடிப்பேன் அப்படிங்கிற இவர் சிகரெட் பிடிப்பார், இவன் வந்து சிகரெட் பிடிப்பா அல்லது இவன் வந்து சிகரெட் பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி விட வேண்டும். தெரிகிற மாதிரி அந்த சிகரெட் பிடிக்கிற வழக்கத்தை கடைப்பிடிக்கும்போது அதுவே வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கும்போது அதன் மூலம் ஏற்படுகிற ஒரு மரியாதை குறைவு இதெல்லாம் வந்து அவர் தொடர்ந்து சிகரெட் பிடிப்பதற்கு அவருக்கு ஆர்வம் இல்லாமல் அது செய்துவிடும். அப்புறம் சிகரெட் பிடிக்க மாட்டார். எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, இனிமேல் தொடர்ந்து சிகரெட் பிடிச்சா நமக்கு வந்து மரியாதையே கிடைக்காது. தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தோம், தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கனால யாருக்கும் தெரியாதுங்கிற தைரியத்தில் தொடர்ந்து ஒரு தப்பை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, இனிமேலும் நம்ம வந்து அந்த தப்பை தொடர்ந்து செய்தால் நமக்கு இப்போ எப்படி மரியாதை குறைஞ்சதோ அந்த மரியாதை குறைவு என்பது நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வச்சுட்டு அவர் வந்து சிகரெட்டை விட்டுருவார். சிகரெட்டை ஜெயிக்கணும், இப்படி தான் ஜெயிக்கணும். ஜெயிச்சுன்னு சிலர் மதுவை ஜெயித்து விடுவார்கள். அப்புறம் வந்து சிகரெட்டை அவங்களால் விட முடியாது. அந்த மாதிரி சிலர் சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, ஆனால் மதுவுக்கு அடிமையாக கிடப்பார்கள். அது மாதிரி சிலருக்கு மது என்பது அது பிடிக்காது, அதோட சுவை பிடிக்காது. அதனால் அது அவர்களுக்கு வந்து இயற்கையாகவே கிடைத்த ஒரு நல்ல வரம், ஒரு பலன். அதனால் அவர்களுக்கு அந்த அடிமைத்தனம் ஏற்படுவதற்கு அது ஆரம்பத்திலே தடை செய்து விடுகிறது. அந்த மதுவின் சுவை என்பது ரொம்ப மோசமான சுவை. அதனால தான் தண்ணி அடிக்கும்போது கண்ணை மூடிட்டு குடிப்பாங்க. கண்ணை மூடிட்டு சகித்து கொள்ள முடியாத அந்த சுவை. அதுவே வந்து நிறைய பேர் வந்து மது அருந்தாதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து மனசில் ஆசையை வச்சுக்கிட்டு மதுவை குடிக்கவில்லை. மதுவின் சுவை வந்து அதோட வாசனை என்பது அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. ஆதலால் மதுவிற்கு அடிமையாவதற்கு அவர்களிடம் வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. ஒரு இயற்கையான ஒரு தடை என்பது, ஒரு கட்டுப்பாடு என்பது அதன் மூலம் அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அதனால் அதுவும் அந்த சுவையும் சரி, அந்த மதுவின் சுவையும் சரி, அந்த வாசமும் சரி, அது வந்து வாசனையும் சரி, அது ஒரு மோசமானது, சகித்து கொள்ள முடியாதது. சிலருக்கு வந்து சிகரெட்டோட புகை வந்து அந்த வாசனை வந்து பிடிக்காது. இதெல்லாம் வந்து ஒரு போதைக்கு எதிரான இயற்கையான பாதுகாப்பு உடையவர்கள் இவர்கள். போதைக்கு எதிரான இயற்கையான பாதுகாப்பு இவர்களிடம் இருக்கிறது என்று அதன் பொருள். பொதுவாக மென்மையானவர்கள் இருக்காங்களே, அது வந்து எல்லாருக்குமே பொதுவானது. இந்த போதைக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் இப்போ பொதுவானது. சிகரெட் புகையும் சரி, சிகரெட்டும் சரி, ஒரு மதுவின் சுவையும் இருக்குல்ல. இப்போ நீங்கள் குவாட்ரு, பிராண்டி, விஸ்கின்னு குடிக்கிறாங்கல்ல, இதோட சுவையும் சரி, இதோட வாசனையும் சரி பிடிக்காது, மனுஷங்களுக்கு பிடிக்காது. இப்போ நாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றோம், அப்போ மனுஷங்களுக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சி சாப்பிட்டுட்ருக்கோம், அப்படி தானே? அது அப்படி கிடையாது, மனுஷங்களுக்கு நான்வெஜ் பிடிக்காது. இப்போ அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது மனுஷங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது பிடிக்காது நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கவே இல்லை. அதுதான் உண்மை. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா, அதுதான் பொய். அந்த பொய் இப்போ வந்து கடந்த காலங்களில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, போரிட்டு கொண்டு இருந்தார்கள். அப்போ போரிடுவது பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. நான் அவனை வெட்டிட்டேன், இவனை குத்திட்டேன், 10 பேர்த்த கொலை பண்ணியிருக்கேன் போரில் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிப்பாங்க. அப்போ மக்களுக்கு போர் என்பது பிடிச்சிருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் மக்களுக்கு போர் என்பது பிடிக்கலை, அது என்பது இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு. அப்போ அன்னைக்கு உண்மையான நம்பிக்கொண்டிருந்த அந்த உண்மை என்பது இன்றைக்கி பொய்யாக போய்விட்டது. பிடிச்சிருக்குங்கிறது அது ஒரு பொய். எனக்கு போர் என்பது எனக்கு பிடிக்கும், சண்டை போடுறது எனக்கு பிடிக்கும், எனக்கு சண்டை போடாமல் என்னால் இருக்க முடியாது, பல பேரை வெட்டி சாய்க்கணும், அதற்காக பயிற்சி தீவிரமாக எடுத்துக்கிட்டு இருப்பார். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் போர் வீரனாக வாழ்வது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார்ல, அது வந்து உண்மை கிடையாது. அது இன்றைக்கி பொய்யாக போய்விட்டது. அவர் அன்னைக்கு சொன்னது அவருக்கே தெரில நாம் சொல்கிறது பொய்ன்ட்டு, ஆனால் அது உண்மைன்னு நினச்சி சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி பார்த்தா போரிடுவது எல்லா மக்களுக்குமே பிடிக்கல, அதானே உண்மை. மனுஷங்களுக்கு போரிடுவது பிடிக்காது, அதுதானே உண்மை. ஆனால் கடந்த காலங்களில் 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்தில் பெரும்பாலான ஆண்களும் பெண்களும் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள், போரிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்போ அவங்க வந்து போரிடுவது மனித வாழ்க்கை, மனித விருப்பம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு யார் வலிமையானவர்களோ அவர்கள் தான் உயிரோடு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் வந்து மற்றவங்க வாழ்கிறதுக்கு, பாதுகாப்பாக வாழ்வதற்கு மற்றவர்களும் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. புரிதல் மட்டுமே போதுமானது. மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இடையூறு செய்யக்கூடாது,
அப்படின்னு அந்த புரிதல் மட்டுமே போதுமானது. மற்றவருடைய டிஸ்டர்பன்ஸையும் நம்ம இடையூறு அனுமதிக்கக்கூடாது. மற்றவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதை அனுமதிக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நாம் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணால் மற்றவங்களும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நம்மளாலையும் சுதந்திரமாக அமைதியாக வாழ முடியாது, பாதுகாப்பாக வாழ முடியாது. பிறருக்கு நாம் இடையூறு செய்தால் பிறரிடமிருந்து நமக்கு இடையூறுகள் வந்து சேரும். அப்படிங்கிற அந்த புரிதல் தான் இன்றைக்கி அமைதியாக வாழ்வதற்கு. அப்போ அன்றைக்கி நம்ம போரிட்டோம், அது உண்மைன்னு நம்பணும். இன்றைக்கி அது பொய்யாக போய்விட்டோம். இன்றைக்கி போரிட்டாக்கா பைத்தியக்காரம்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்றோம்ல, அது நமக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிட்ருக்கோம். ஏன் நான்வெஜ் சாப்பிட்றோன்னா அந்த சண்டை போடுறதுக்கு இதெல்லாம் ஊக்கமளிக்கும். இன்னும் நம்ம அந்த சண்டை போடுகிற வாழ்க்கை முறையெல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம். இது ஒரு உச்சகட்ட இறுதி போர். இன்னும் போர் நேரடியாக சண்டை போடுவதிலிருந்து தான் நாம் விலகி இருக்கிறோம், விடுபட்டிருக்கிறோம். நேரடியாக ஒருத்தர் கத்தியை வச்சு குத்திக்கிட்டு, வாழை வச்சு வெட்டிக்கிட்டு, ஈட்டியால் எரிஞ்சு அந்த மாதிரி சண்டை போடுற ஒரு வழக்கத்திலிருந்து தான் நாம் இப்பொழுது நம்மை விடுவித்து அந்த வழக்கத்திலிருந்து தான் விடுபட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம போரிட்டு கொண்டு இருக்கிறோம் மறைமுகமாக. அந்த மறைமுக போரில் தான் என்ன ஆகுது, பல கோடிக்கணக்கானவர் இன்றைக்கும் செத்துக்கிட்டு இருக்காங்க. நோய்களாலையும் விபத்துகளாலையும், மோட்டார் வாகன விபத்துகளால் வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாகராங்கல்ல, கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். மறைமுக போர் தான். மனுஷங்க மேலே உள்ள வெறுப்பு, பழி உணர்ச்சி, கொலைவெறி, கோபம், அது அவர் இந்த மாதிரியான ஒரு விபத்துகளுக்கு காரணமாக இருக்கிறது. அது மாதிரி நோய்கள். நாம் வாழ்கிறதுக்காக நம்ம வியாபாரத்தில் பணத்தை சம்பாதிப்பதற்காக உணவுப் பொருளில் கலப்படத்தை கலந்து கண்ட உணவு, சாப்பிடுவதற்கு தகுதி இல்லாத உணவுலாம் நாம் சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த உலகத்தில், இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நமக்கு அதிக வலிமை தேவையாக இருக்குது. அந்த வலிமை தருகிற தானிய உணவுலாம் நம்ம சாப்பிட்றோம். தானிய உணவுலாம் சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புல அதிகப்படியான வலிமை கிடைக்குது. அதனால் உடல் உஷ்ணம் எல்லாமே அதிகரிக்குது, நரம்பு மண்டலம் பாதிக்குது, உடம்புல அதிகமான உஷ்ணம் ஏற்படுது, உடம்பு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, சூடாச்சுன்னா ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த தானிய உணவுகளை சாப்பிட்றதுனாலும் சரி, மாமிச உணவுகளை சாப்பிட்றதுனாலும் சரி, இதனால் உடம்புல நோய் வருது. அப்போ நோயோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அளவுக்கு அதிகமான வலிமைக்கு ஆசைப்படும் போது அதனால் ஏற்படுகிற பக்க விளைவுகளும் எதிர்கொண்டாக வேண்டி இருக்கிறது. அப்போது நம்மலாம் நினச்சிட்ருக்கோம், நமக்கு இந்த தானிய உணவுகள் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, தானியங்களால் செய்யப்பட்ட இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்கள் உள்ளுடலுக்கும் பிடிச்சிருக்கணும்ல, உள்ளுடல் ஆரோக்கியத்திற்கும் காரணமாக இருக்க வேண்டும் அல்லவா? உங்கள் இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதே நேரத்தில் எனக்கு சிகரெட் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் நுரையீரல் பாதிக்கப்படுதில்ல. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது உங்களுடைய உள்ளுடல் ஆரோக்கியத்திற்கும் அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும், உள்ளுடலுக்கும் அது பிடித்திருக்க வேண்டும். உங்களுக்கு பிடிச்சிருக்கிற சிகரெட்டு உங்கள் நுரையீரல் கேட்டால், நுரையீரல்கிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு சிகரெட் பிடிச்சிருக்கான்னு கேட்டால் அந்த நுரையீரல் என்ன சொல்லும்? கண்டிப்பாக பிடிச்சிருக்காதுன்னு தான் சொல்லும். அப்போ நீங்கள் பிடிச்சிருக்குன்னு எதை சொல்கிறீங்களோ அது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு காரணமாக இருக்க வேண்டும், உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமாக இருக்க வேண்டும். அப்போ மாமிசம் சாப்பிட்றோம், தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றோம், இதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சி சாப்பிட்டுட்ருக்கோம். இதெல்லாம் நமக்கு பிடிக்கல. இன்றைக்கி அளவுக்கு 10 மணி நேரம் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, 10-12 மணி நேரம் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அவருக்கு பிடிக்கல. பேராசையின் காரணமாக அவர் தனக்கு பிடித்ததாக கூறி பொய் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்படி நம்ம பிடிக்காத ஒரு வாழ்க்கையை பிடிச்சிருக்குன்னு பொய் சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த இறைச்சி சாப்பிட்றதும் சரி, தானிய உணவுகளால் சமைக்கப்பட்ட உணவுகளும் சரி, இது நமக்கு பிடிக்கல, ஆனால் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். பிடிச்சிருக்கு அப்படின்னு நாமே பொய்யை சொல்லி கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற அந்த உணர்வு வேறுபாட்டை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் மென்மையானவர்களாக வாழ வேண்டும், எளிமையானவர்களாக வாழ வேண்டும். அப்போ தான் நமக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பிறருக்காக நமக்கு பிடிக்காத ஒன்றை பிடித்ததாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பிறருக்காக பிறரிடம் நாம் தியாகியாக நடந்து கொள்வதற்கு நமக்கு பிடிக்காத ஒன்றை பிடித்ததாக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடாது. அப்படின்னா இந்த மாதிரி சிகரெட்டுங்கிறது யாரோ ஒருவருக்கும், நிறைய பேருக்கு சிகரெட்டோட புகை பிடிக்காது, அப்புறம் மதுவின் வாசனை பிடிக்காது, சுவை பிடிக்காது. இயற்கையாகவே அவரிடம் அந்த பாதுகாப்பு அந்த இயற்கை திறன், அது இயற்கையாகவே போதைக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு நமது உடலில் இருக்கிறது. போதைக்கு எதிரான பாதுகாப்பு அது இயற்கையாகவே நமது உடலில் உள்ள ஒரு போதைக்கு எதிரான பாதுகாப்பு. இது எல்லாத்தையும் ஏன் இல்லாமல் போச்சுது அப்படின்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கிற முடியாத அளவுக்கு நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். நமக்கு பிடிக்கலைங்கிறது தெரியல, போதை என்பது நமது உடலுக்கு பிடிக்கவில்லை என்பது நமக்கே தெரியவில்லை. அதனால அந்த போதைக்கு அடிமையாக கிடக்கிறாங்க. உனக்கு அது பிடிக்கலைங்கிறது உனக்கு தெரியலையா,
அன்னைக்கு போரிட்டாங்க. அப்போ அவன்கிட்ட கேட்கும்போது கேட்கலாம், உனக்கு போரிடுவது உனக்கு பிடிக்கலைங்கிறது உனக்கு தெரியலையா அப்படின்னா, இல்லை எனக்கு போரிடுவது பிடிச்சிருக்கு, வீர மரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, சிகரெட் பிடிச்சிருக்குன்றாங்க, சிகரெட் பிடிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குங்கிறாங்க. அடிமைத்தனம் அது. அந்த அடிமைத்தனத்திலேருந்து அதுதான் அடிமைத்தனம், எனக்கு அடிமைத்தனம் பிடித்திருக்கிறது அப்படின்னு அவன் சொல்கிற மாதிரி கூட நம்ம ஏற்றுக்கலாம். அதனால் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அடிமைத்தனம் மதுவுக்கு ஒருத்தர் அடிமையாக இருக்காருன்னா அவர் அடிமைப்பட்டு கிடையாது, அவருக்கு அது பிடிக்கல. உண்மையில் மனித உயிர்களுக்கு மதுவின் வாசனை இருக்கலாம். மதுவின் வாசனைன்னா இந்த மாதிரி போதை மருந்துகளில் ரசாயன மதுபானங்கள்லாம் இருக்குல்ல, குவார்ட்ரு, பிராண்டி, விஸ்கி, கோட்கா, இதெல்லாம் வந்து பியர், அதெல்லாம் வந்து மக்களுக்கு பிடிக்கல. பியர் குடிக்கிறாங்கன்னா அதெல்லாம் மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா அது அந்த அளவுக்கு அடிமையாக கிடக்குறாங்க. பிடிக்காத வந்து எப்படி அந்த மாதிரி பிடிக்காத விஷயங்களுக்கு மக்கள் அடிமையாக கிடக்கிறாங்க. அது அப்போ மென்மையாக இருக்க வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும். என்னால் மென்மையானவங்களால் கண்டிப்பாக அளவுக்கு அதிகமான நேரம் உழைக்க முடியாது. அவங்க வீட்டுக்கு நிறைய மக்கள் பாருங்கள் ரொம்ப நேரம் உழைக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு லீவுன்னா வீட்டில் இருக்கணும். வேலையை வந்து வேலை செய்கிற இடத்தோடு முடிச்சுட்டு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பார்கள், நண்பர்களோட நேரம். அவங்களாம் மென்மையானவர்கள். ஆனால் அவர்களுக்கும் அவங்களெல்லாம் கூட தான் தண்ணி அடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம அவங்கள இன்னும் அவர்கள் வந்து இன்னும் எளிமையாக வாழ்வதில் கூட ஒரு முரட்டுத்தனத்தை கடைபிடிக்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் வந்து மதுவின் சுவையும் சரி, சிகரெட் பிடிக்கிறது, போதை என்பது மனித உயிர்களுக்கு பிடிக்காது, பொருந்தாது. அதை வந்து மனித உடல் என்பது ஏற்றுக்கொள்ளாது. எப்படின்னா அதை தெரிந்து கொள்கிற அளவுக்கு நாம் எளிமையானவர்களாக வாழ வேண்டும், மென்மையானவர்களாக வாழ வேண்டும். மனித உயிர்கள் என்றால் அவர்கள் எளிமையான உயிரினம்தான், மென்மையான உயிரினம்தான். அந்த அளவுக்கு நம்ம மென்மையானவர்களாக எப்போ எளிமையாக வாழும்போது தான் நம்ம மென்மையாக மாற்றப்படுவோம். எப்போ எளிமையாக வாழும் அப்படின்னா, அளவுக்கு 5 மணி நேரம் நீ உழைக்காத, தினமும் 6 மணி நேரம் தான் நீ தொழிலுக்காக நேரத்தை செலவிட வேண்டும். அப்போ தான் நீ எளிமையானவராக வாழ முடியும், மென்மையானவராகவும் வாழ முடியும். நான் தினத்தச்சு 12-14 மணி நேரம் உழைக்கிறேன் பணத்தை சம்பாதிப்பதற்கா அப்படின்னா நீ மென்மையானவராக மாற முடியாது. ஏன்னா ஒரு மென்மையானவர் செய்கிற காரியம் கிடையாது அது. ஒரு மென்மையானவர் செய்கிற காரியத்தை நீ செய்யலை, ஒரு மாதிரி வன்மையானவர் செய்கிற காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க. தினமும் 12 மணி நேரம் பணத்தை சம்பாதிப்பதற்காக உழைத்து கொண்டு இருக்கிறாய். நீ ஒரு வன்மையான ஆள். அதனால் உனக்கு வந்து உன்னுடைய உணர்வுகளை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. உனக்கு எது பிடிக்கும், மனித உயிர்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும்னா எளிமையானவராக வாழ வேண்டும். இப்போ நான் நிறைய உண்மைகளை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் என்னால் மனித உணர்வுகளை தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். அதனால் நான் கூறுகிற அந்த விதிமுறைகளுக்கு பொருத்தமாக, அதுதான் என்னுடைய கொள்கைகள், அதற்கு பொருத்தமாக நான் வாழ்ந்தே ஆக வேண்டும். நான் சொல்கிற விஷயத்துக்கு முரணாக நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா என்னால் தொடர்ந்து உண்மைகளை கண்டுபிடிக்க முடியாது. அதுலேருந்தே நான் தெரிஞ்சுப்பேன், நான் ஏதோ தவறான செயல்களில் தவறான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எனது வாழ்வில் ஏதோ தவறான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, அதை திருத்திக்கணும். அந்த தப்பை கண்டுபிடிச்சி நான் திருத்திக்கிட்டு தொடர்ந்து முன்னேற வேண்டும். அதில் வந்து நீங்கள் ஒரு மென்மையானவராக எளிமையானவராக வாழணும்னா அளவோட எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். ஒரு அளவு இருக்குது, உழைப்பிற்கான நேரத்துக்குன்னு ஒரு அளவு இருக்குது, உழைப்பிற்கும் அளவு இருக்குது. கடினமாக உழைக்கக்கூடாது, முரட்டுத்தனமாக உயிரை பணயமாக வச்சு முரட்டுத்தனமான உழைப்பில் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி அளவுக்கு அதிகமான நேரத்தையும் செலவழித்து உழைக்கக்கூடாது. அப்படின்னா அப்படி உழைச்சா நீங்கள் வந்து வன்மையானவராக மாறிவிடுவீர்கள். வன்மையானவராக மாறிவிட்டால் மனித உணர்வுகளின் இயற்கையான அந்த தன்மை என்ன என்பதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இயற்கையான அந்த அறிவு என்பது உங்களுக்கு வராது, செயற்கையான அறிவு தான் வரும். அந்த அறிவு வந்து தற்காலிகமானது, நிரந்தரமானது. உங்களால் வந்து ஒரு மனித இயல்பு பற்றி ஒரு பொதுவான கருத்தை உங்களால் வெளியிடுவதற்கு நீங்கள் தகுதியற்றவராக இருப்பீர்கள். இந்த உலகத்தை புரிந்து எதிர்காலத்தை யூகிக்க தெரியாத குருடர்களாக செவிடர்களாக நீங்கள் இருப்பீர்கள்.